கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கிறிஸ்துவின் சிநேகிதம், அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு உள்ளே இருந்து சிநேகிதராக இருக்கிறார், ஒரு நண்பர் போல இருக்கிறார். பாருங்க, அந்த நண்பர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் நமக்காக என்ன செய்ய முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவனால் எவ்வளவுக்குள்ள நமக்கு செய்ய முடியும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பாருங்க, கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் முடியாததையும் முடிக்க வைக்கிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அந்த சிநேகிதம் இந்த சிநேகிதத்தை விடையும் மேலானது. ஆகையால் அவருடைய வார்த்தை கவனிப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இக்கட்டினிலே உதவே சகோதரன் பிறந்திருக்கிறார். சிநேகிதன் பாருங்க, எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு நாளும் அவன் நமக்கு குறை வைக்க மாட்டான். உதவ இருக்கிறாங்க, அப்படி மக்கள் இருக்கிறாங்க, சில மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் பாருங்க, இக்கட்டு நாளிலே, சூழ்நிலை மத்தியிலே நமக்கு சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்வாக இருக்கு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சிநேகிதம் என்கிறது மனிதன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தால போல அவன் செய்வான். அவன் திராணிக்கு தகுந்தால் அவன் அதை செய்வான். ஆனால் இக்கட்டு நாளிலே ஒரு நண்பர்கள் சில உதவிகள் செய்வாங்க. ஆனால் ரொம்ப நீங்கள் ஏதாட்டு ஒரு கொலை பண்ணிட்டீங்க, ஒரு வாங்கிட்டீங்க, ஒரு ஜெயிலுக்கு போகிற நேரம், இல்லை நான் உனக்காண்டி ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு இந்த காலத்தில் யாரும் இருக்காங்களா? கிடையாது. எப்பா நான் தூர போகிறது என்னுடைய இழப்பு. ஆனால் இக்கட்டு நாளில் பாருங்கள், சகோதரர்கள் கூட வருவாங்க. சில சகோதரர்கள் பாருங்கள், அந்த அளவுக்கு இப்பவும் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது, இப்போ கிடையாது. அந்த மாதிரி குறைஞ்சிட்டு மக்கள் ஏன் நங்குறாங்கன்னா, அவனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சிநேகத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி உனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்குறான். ஆனால் இக்கட்டு நாளிலே ஒரு சகோதரன் இருக்கிறார் என்றால், அதைவிடையும் மேலான கிறிஸ்துவின் சிநேகிதம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் இந்த இக்கட்டு நாளிலே உங்களுக்கு ஒரு சிநேகிதன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் கிறிஸ்து அவர் செய்கிறார். அவர் எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கு கூட இருந்து ஒரு சிநேகிதனும் கூட பிறந்தவனும் செய்யாத முடியாதது ஒன்றை கிறிஸ்துவால் முடியும். அப்பொழுது நாம் எங்கே நிற்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிநேகத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவர் உள்ளத்தை நாம் அவரோடு நாம் இருக்க வேண்டும். அவரை நாம் தொடர்ந்து வார்த்தையை கவனிக்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கர்த்தர் தினமும் இந்த மாதிரி உங்களை தேடி சில வார்த்தைகளை கொடுக்கிறார், சில விதமான உங்களுக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார். அறிவுகளை கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய அன்பு இதெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் இந்த வார்த்தை கவனிக்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் இப்படி எல்லா காலத்திலும் அவன் அன்பு கூறுவான். எல்லா காலமும் இருக்குது. ஏப்பா அப்பா அப்படின்மா, சரி சரிம்மா, பணம் கொடுத்தா சிலவங்க இருப்பாங்க, பணம் கொடுக்கலாம் விட்டு போய் வேணா நண்பன் அப்படின்னு. ஆனால் சில சிநேகிதன் அப்படி இல்லை, எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு கூட இருந்து செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இக்கட்டு நாளிலே உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை என்ன சொல்ல வரணும்? இதே போல கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தி, நம்முடைய இக்கட்டு நாளிலே அவர்கள் அந்த காரியத்தெல்லாம் நீக்கி, நமக்கு இக்கட்டான காலில் என்ன வருது இந்த உலகத்தில் பாருங்கள், பணப்பற்றாக்குறை, நோய், பேச தெரியாது, ஒழுங்கான வாழ்க்கையில் எப்படி கையாளன்னு தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் இந்த கிறிஸ்து பிறந்து நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்கு இருக்கிற எல்லா சாபபோஷங்களெல்லாம் அவர் மேல் வைத்து அவர் நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இக்கட்டு நாளிலே அவர் நம்ம கூட இருந்து பொருளாதாரத்தை கொடுக்கிறார், நோய்களில் நீக்கிறார். எல்லாத்தையுமே அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நடந்தது. இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருந்து அவர் தேடி உங்களை இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வருகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் இந்த மாதிரி வார்த்தை கொண்டு உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.